கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா ஆதரவு மட்டும் இல்ல, அமைச்சர்கள் இடம்பெற்று இருக்கிறாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏன்னா விசிக ஐவிஎம் எல்லாம் இங்க நின்று ஜெயிச்சுட்டு அங்க போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது திமுகவுல வச்சு ஜெயிச்சு போனது உண்மைதான், அவங்கள வச்சு ஜெயிப்போம். ஆனால் திமுகவில் ஜெயிச்சவங்களாம் எங்களால் ஜெயிச்சான்னு சொல்ல முடியும்ல? அதாவது அவங்களால தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லக்கூடாது, எங்களாலேயே அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. 2 தொகுதியில் நாங்கள் உங்களால் ஜெயிச்சிருக்கோம், உங்களுடைய உதவியோட. நீங்கள் ஜெயிச்சிருக்கிற எத்தனை தொகுதி? இப்போ 54 தொகுதியை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கூட ஜெயிச்சு வச்சிருக்கோம்ல. எங்கள் ஓட்டு இல்லாட்டி நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாத. நீங்க ஜெயிச்ச இடத்துல கணக்கு பாருங்க. அதனால விமர்சனம் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அது திமுக தலைவர் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு, அவங்களுக்கான உரிமை இருக்கு அப்படி. விமர்சனம் யாராவது பண்ணாங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம். இது வந்து விமர்சனம் பண்ணுன்னு யாராவது பேசினாங்கன்னா நாங்க சொல்ற விமர்சனம் அது வேற மாதிரி இருக்கும். எங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. அண்ணே உடனே தானே கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா